அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உலக தமிழ் அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். பாரிசிறந்த அறிவழகன். அன்பர்களே, இந்த பதிவு நான் இங்கு பதிவு செய்வது ஒரு செய்தி என்னவென்றால், சமீபத்தில் நடந்து முடிந்த பக்ரீத் பண்டிகை உலகில் வாழுகின்ற நமது முகமதிய சகோதரர் அனைவரையும் வணங்கி இந்த சிறு பதிவை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இதில் குற்றங்கள் குறை இருப்பின் இறைவன் இதற்கு தகுந்த விளக்கத்தை உலகுக்கு அளிக்க வேண்டும். அன்பர்களே, நாம் அனைவரும் ஒரே குலமான மனித குலத்தை சார்ந்தவர்கள். மதத்தின் பெயரால் நமக்குள் பிரிவினை வேண்டாம். ஓர் இறைவன்தான் இந்த உலகத்தில். அன்பர்களே, நீங்கள் இப்பொழுது கொண்டாடிய பக்ரீத் பண்டிகை தியாகத்தின் திருநாள். உறவுகளோடும் அனைத்து மனிதர்களோடும் சமாதானமும் அன்பையும் அளிக்கின்ற நாள். அந்த நாளிலே தியாகத்தையும், ஏழைகளுக்கு உணவுகளை அளித்தும், வறியவர்கள் பசிப்பினியை போக்கியும், ஏழைகளின் அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தியும் செய்யக்கூடிய அன்பான திருநாள். அன்பர்களே, திருக்குரானில் 5.32 எழுதப்பட்டிருக்கின்றது, ஓர் உயிரை காப்பவன் மனிதகுலத்துக்கே காப்பவன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ் கருணையும் அன்பையும் போதிக்கின்றார் அந்த திருக்குரானில். நீங்கள் செய்கின்ற அந்த திருநாளிலே பலியிடுதல் என்ற ஒரு நிகழ்விலே மிகப்பெரிய ஒரு உயிர்கொலை நடந்து கொண்டிருக்கின்றது. பலியிடுதல் என்பது அதனுடைய உண்மை பொருளை தயவு கூர்ந்து உணர்ந்து அந்த தியாக திருநாளை கொண்டாட நாம் முயற்சிப்போம். ஏனென்றால் நிச்சயமாக அங்கு தன்னுடைய மகனை பலியிடச் சென்ற அபிரகாம், அதற்கு பதிலாக ஆண்டவர் ஒரு 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 விலங்கினை பலியிடச் சொல்லியிருக்க மாட்டார். அன்பும் கருணையும் புரிந்த ஆண்டவருக்கு உலகில் வாழுகின்ற அனைத்து உயிர்களும் அவர் குழந்தைகள்தான். இயேசுபிரான் தெளிவுபடுத்துகின்றார், என் குழந்தையின் இதயத்தை நசுக்குபவனை நான் சும்மா விடமாட்டேன் என்று பைபிளிலே. அப்படி இந்த உலகிலே வந்த இறை தூதர்கள் அனைவருமே நமக்கு நல்ல செய்தி அளித்து சென்றிருக்கின்றார்கள். அதன் மதத்தினால் இன்று பிரிந்திருக்கின்றது. நாம் அனைவரும் இறைவனுடைய அன்பு குழந்தைகள். நாம் அனைவருக்கும் ஓர் இறைவன் என்ற கொள்கையிலே வாழ முயல்வோம். இந்த பதிவிலே நாம் தெரியப்படுத்துவது என்னவென்றால், உயிர்கொலை நீக்கிய ஒரு நிகழ்வை கொண்டாட நாம் முயல்வோம். இந்து மதத்தை சார்ந்த அன்பு உறவுகளும் சில நிகழ்வுகளிலே உயிர்கொலை என்ற பலியிடுதல் என்ற செய்தியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தயவு கூர்ந்து நிறுத்திவிடுவோம். பலியிடுதல் என்பது நம்மிடையே இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை என்ற தீய குணங்களை பலியிடுவதுதான் பலியிடுவது. உயிர்களை கொன்று ஓர் இறை வழிபாடு செய்வதென்பது இறைவன் அருளுக்கு சிறிதும் சம்மதமல்ல என்று வள்ளல் பெருமான் தெரியப்படுத்துகின்றார். ஆகவே அன்பு உறவுகள், இதை ஓர் மத நிகழ்வாகவோ சாஸ்திர சம்பிரதாய நிகழ்வாகவோ பார்க்காமல் நிச்சயமாக அன்பும் கருணையும் பொருந்திய ஒரு நிகழ்வாக உலகம் முழுக்க பார்க்க முயல வேண்டும். அன்பே வடிவான இறைவனை அன்பு, கருணை, அமைதி, சமாதானம், தயவோடு வணங்கக்கூடிய நிகழ்வை நாம் தொடர வேண்டும் என்பது மிக முக்கியமான கருத்து. அதனால் இந்த பதிவிலே நாம் தெரியப்படுத்திக் கொள்வது, நாம் அனைவரும் ஓர் குலம், மனித குலம், ஒரே இறைவன். அந்த இறைவனை அன்பும் கருணையோடு இருக்கின்ற ஒரு நிகழ்வாக நாம் கொண்டாடுவோம். முக்கியமாக நமது சகோதர உறவுகள், தமிழ்நாடு அரசு தடை பண்ணியிருந்த இந்த பலியிடுதலை கண்டித்து சில செய்திகளை நான் தொலைக்காட்சியில் கண்டேன். அன்பு உறவுகளே, அது நியாயமானது தான். தயவு கூர்ந்து வருகின்ற காலங்கள் பண்டிகை திருவிழாக்களிலே நீங்கள் அந்த பலியிடுதலை நீக்கி மற்ற செயல்பாடுகளை செய்ய முயலுங்கள். வறியவர்களுக்கு உதவிடுதல், உணவளித்தல், அன்பு கருணையோடு அனைவரையும் சகோதரர்களோடு பார்த்தல் என்ற நிகழ்வோடு இருப்போம். பலியிடுதல் என்ற நிகழ்விலிருந்து விலகுவோம். இது தமிழ் குலத்திலிருந்து உலகத்திற்கு புறப்படட்டும். ஏனென்றால் ஒரே இறைவன் இந்த உலகத்திற்கு. மதத்தினால் அது நாம் பிரிவு வேண்டாம். சன்மார்க்க கருத்தை உலகுக்கு போதித்த வள்ளல் பெருமான் அழகாக எடுத்து இயம்புகின்றார், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்று. ஆதலால் நாம் அதன் உட்கருத்தை அறிய முயல்வோம். நன்றி. எல்லா உயிரின் புற்று வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.